பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு இல்லத்தில் அதிமுக எம்பிக்கள் இன்று சந்தித்து பேசினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மதிகழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதிகழகன், டெல்லியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக எம்பிக்கள் சந்தித்ததில் ஏதாவது முக்கியத்துவம் உள்ளதா? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. 2 நாள் பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் புதிய தமிழக இல்லத்தில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். நேற்று முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் செயலாளர்கள் விஜயகுமார் மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோரே வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 11 மணியளவில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் புதிய தமிழக இல்லம் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து தமிழக இல்லத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முதலாக மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், அதே போல அரக்கோணம் மக்களவை தொகுதி உறுப்பினர் ஹரி, திருச்சி மக்களவை தொகுதி உறுப்பினர் ஹரி குமார் ஆகியோர் தமிழக இல்லம் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து மூத்த உறுப்பினரான SR பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழக இல்லம் வந்தார். அதே போல மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மாநிலங்களவை தலைவர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோரும் தமிழக இல்லம் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் வரும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மரியாதை நிமித்தமாகவே அவரை சந்தித்து பேசினார்கள். அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் அவர்கள் தங்களது கருத்துக்களையும் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற வேண்டும், அதாவது அந்த கோரிக்கை பிரதமரிடம் அளிப்பதற்கான அந்த கோரிக்கை மனுவானது தயாராகி வருகிறது. அந்த கோரிக்கை மனுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற வேண்டும், எவற்றையெல்லாம் வலியுறுத்த வேண்டும், தமிழகத்திற்கு நிதியுதவி வேண்டும் என்றால் எவ்வளவு தொகை கேட்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை முதலமைச்சரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்ததாக சில எம்பிக்களை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக, அதாவது முதலமைச்சரை சந்தித்த பின்பு நியூஸ் ஒன் தமிழிடம் பேசிய தம்பிதுரையாக இருக்கட்டும், அதே போல் நவநீத கிருஷ்ணனாக இருக்கட்டும், இந்த சந்திப்பானது மரியாதை நிமித்தமாக, அதாவது முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி வந்து பிரதமரை சந்திக்க இருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் இதில் தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய பிரச்சனைகள், அது நீட் தேர்வு, அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுக்கு தமிழகத்திற்கு மட்டும் விலக்களிக்கும் வகையில் சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தற்பொழுது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டுமானால் முதலில் மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும். எனவே பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல நெடுவாசலில் போராட்டம் அந்த ஹைட்ரோ கார்பன் விஷயம் எடுப்பது தொடர்பாக ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான கோரிக்கையும் வலியுறுத்த இருக்கிறார்கள். அதே போல வர்தா புயல், சென்னையை கடந்த டிசம்பர் மாதம் தாக்கிய வர்தா புயலில் தமிழகத்திற்கு, சென்னைக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான நிவாரண தொகையை உடனடியாக வழங்க கோரியும் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. எம்பிக்களை சந்திப்பை பொறுத்த வரைக்குமே இது போன்ற கோரிக்கைகள் எவ்வாறு வலியுறுத்துவது என்பது தொடர்பாக மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார்கள். சரண்யா. மதிகழகன், பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் பழனிசாமி இன்று எத்தனை மணியளவில் சந்திக்க இருக்கிறார்? என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கோரிக்கைகளை அவரிடம் வலியுறுத்த இருக்கிறார் என்பது பற்றி விரிவாக சொல்லுங்க. அதாவது முதலமைச்சரை சந்திப்பதற்காக பிரதமர் அலுவலகத்தில் இருந்து முன்னதாக 5:45 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இதில் சிறிய ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 5 நிமிடத்திற்கு முன்னதாக, அதாவது 5:40 மணி அளவில் பிரதமரினுடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க்கில் முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். 5:40 மணிக்கு இந்த சந்திப்பின் பொழுது இருவர் மட்டுமே முதலமைச்சருடன் உடன் செல்ல இருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் சண்முகநாதன் இருவர் மட்டுமே தமிழக முதலமைச்சருடன் பிரதமரினுடைய இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது 5:40 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது முக்கியமாக 3 கோரிக்கைகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக முதலமைச்சரை தெரிவித்தபடி நீட் தேர்விற்கு தமிழகத்திலிருந்து விலக்களிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாவிற்கு மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் சென்னையை தாக்கிய வர்தா புயல் காரணமாக சென்னையில் பெருமளவில் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த சேதம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு கோரிக்கை, அதாவது நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறது. அதே போல கடந்த 140 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தமிழகத்தில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. அந்த வறட்சி நிவாரண உதவியை வழங்க வேண்டும். அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதே போல நாளை டெல்லியில் இருக்கும் தமிழக முதலமைச்சர் மொத்தம் 4 துறையினுடைய அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களில்
சாலை மற்றும் கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோரையும் நாளை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 3:30 வரை நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது அந்த 4 துறையை சேர்ந்த அமைச்சர்களிடமும் தமிழகத்தில் மத்திய அரசின் உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன, அதற்குரிய நிதிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையினை வலியுறுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம பார்த்தால் நிதின் கட்கரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு சாலை திட்டங்கள், அதாவது சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன, அவற்றிற்கு மத்திய அரசினுடைய நிதியுதவி அளிக்க வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை பொறுத்த வரைக்குமே சட்ட ரீதியாக இந்த நீட் தேர்விற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அதே போல வெங்கையா நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசியலில் வெங்கையா நாயுடு மத்திய அரசினுடைய ஒரு நபராகவே இருந்து வருகிறார். அவரிடம் தமிழகத்திற்குரிய உதவிகள் வழங்க கோரிக்கை விடுப்பார்கள். அதே போல தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டமான உதய் திட்டம் தமிழகத்தில் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் தமிழகத்திற்கு வேண்டிய உதவிகள் உள்ளிட்ட இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் அந்த 4 அமைச்சர்களிடமும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த இருக்கிறார். சரண்யா, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மதியழகன்.